ஜெய் சத்குருநாதா. நாம் ராம் ராம் என்று ஜெபிக்கிறோம். கெட்ட வழியிலோ ஒரு நாளும் செல்வதில்லை. பிறகு நமக்கு ஒரு குரு அவசியமா என்று பலர் கேட்கிறார்கள். இதில் நான் செய்கிறேன் என்ற பாவனை தடையாகும். அதனாலேயே சத்குரு ஒவ்வொருவருக்கும் அவசியமாகிறார். நல்ல செயல் செய்யும் கர்வம் நம்மிடம் தோன்றுமானால் நாம் பகவானை மறந்துவிட்டோம் என்பதே இதன் பொருளாகும். அபிமானம் அழியாமல் பகவான் கிடைக்க மாட்டான். சந்து நாமதேவர் பகவான் அருகில் சென்று விட்டார் என்றாலும் அவருடைய அபிமானம் அழியவில்லை. ஆகவே பகவான் அவரிடம் ஒரு குருவை ஏற்கும்படி கூறினார். சில கன்னடவாசிகள் மகாராஷ்டிரம் வந்தனர். அவர்களுக்கு மராட்டி மொழி தெரியாது. ஒரு மொழி பெயர்ப்பாளரை உதவிக்கு வைத்து கொண்டனர். அவனோடு சந்தோஷமாக சுற்றலானார்கள். அவர்கள் பற்றிய கவலையும் பொறுப்பும் அந்த மொழி பெயர்ப்பாளருக்கு இருக்கிறது. அதுபோல் நாம் சத்குருவின் சகவாசம் செய்ய வேண்டும். அவர் எங்கு செல்லும்படி கூறுகிறாரோ அங்கு செல்வோம், கூறுவதை செய்வோம். பிறகு பகவானை அடைய நிச்சயமாக ஒரு நாள் நமக்கு பகவான் கிடைப்பார். சாஸ்திரங்களும் வேதம் அளவற்றவை. அவை அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள நமக்கு நேரம் கிடையாது. சத்குருக்கள் வெண்ணையை போல் எல்லா சாதனங்களின் சாரமான நாமஸ்மரணத்தை நமக்கு அளித்திருக்கிறார்கள். அதையே நாம் தினமும் சொல்லி வருவோம். அதனால் பகவானிடம் பிரேமை உண்டாகத்தான் செய்வோம். கடைவீதிக்கு சென்றால் நமக்கு அனுகூலமாகவும் அழிவாகவும் கிடைக்கும் பொருட்களையே வாங்குவோம் அல்லவா? அதுபோல் பரமார்த்தம் அடைய உள்ள பல சாதனங்களில் நாமஸ்மரணம் சிறந்த சாதனமாகும். அதையே தினமும் சொல்லி வருவோம், ஆனந்தம் பெறுவோம். பகவன் நாமம் பரம ஔஷதம். பதித பாவன பகவன் நாமிக்கு ஜெய். பதித பாவன ராம நாமிக்கு ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஜெய் பஜ்ரங்க பலி கி ஜெய்.